ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹியூஜ் ஹியூஜ் மீஷோ குர்த்தி ஹால். ஸோ நிறைய குர்த்தி செட்ஸ் இருக்குது வித் துப்பட்டா அண்ட் பேண்ட். ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸஸில். ஸோ அந்த ப்ராடக்ட்டும் இப்போ நான் ரிவ்யூ தான் பண்ண போகிறேன். ஸோ எப்படி அந்த குவாலிட்டி மெட்டீரியல் இருக்குது, எப்படி டிசைன் வந்திருக்கு, எந்த மாதிரி ஃபோட்டோ இருந்தது அண்ட் ஃபோட்டோ மாதிரி சேம் குவாலிட்டியாக வந்திருக்கா, அப்புறம் அந்த மெட்டீரியல் அந்த ட்ரெஸ் வந்து நான் ட்ரை ஆன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஒரு ட்ரை ஆன் ஹால் தான் இது. அண்ட் ஸோ குயிக்காக இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து த லோவஸ்ட் காஸ்ட் வந்து 290 இருக்க போகுது ஒரு ஃபுல் செட் ஆஃப் குர்தா. அண்ட் த ஹையஸ்ட் ப்ரைஸ் இஸ் 512. ஸோ இதுதான் லோவஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் காஸ்ட்டாக இருக்க போகுது ஃபுல் செட் ஆஃப் த செட். குயிக்காக இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் குர்தா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ம ஒரு நல்ல பேரட் க்ரீன் அண்ட் பிங்க் இந்த காம்பினேஷன் தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் மெட்டீரியல் வந்து ஃபோட்டோவில் ரொம்பவே நல்லா இருந்தது, நல்ல கொஞ்சம் காட்டன் மெட்டீரியலாக இருந்தது. அண்ட் ஆல்சோ டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே ஒர்க் டிசைன் மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே இருக்கான்னு பார்ப்போம். இதோட காஸ்ட் வந்து அரவுண்ட் 411. ஸோ இப்போ அப்படியே வந்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த மெட்டீரியல். ஓகே, ஸோ நான் எல்லாமே சைஸ் மீடியமில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இது இவ்வளோ அழகான மெட்டீரியல். அதுவும் ஸ்டிச்ட் மெட்டீரியல், காட்டன் மெட்டீரியலும் சூப்பராக இருக்கு. இதில் பேண்ட்டும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த குர்த்தா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு குர்த்தி செட் தான். இது வந்து கொஞ்சம் க்ரீன் எல்லோ அந்த மாதிரி ஒரு ஷேட். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து நல்ல ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது பிரிண்ட் இல்லை, இது வந்து ப்ராப்பரான சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது ரொம்பவே. அண்ட் ஸ்லீவ்ஸ் உள்ள வந்து 3/4 ஸ்லீவ் கொடுத்து இந்த மாதிரி லேஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சூப்பராக இருக்குது. அண்ட் பேண்ட் வந்து சேம் கலரில் பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க வித் இலாஸ்டிக். பேண்ட்ல பாக்கெட்ஸ் இல்லை. ஓகே, அண்ட் பாட்டம்லேயும் எல்லாமே பிளேன் தான். ஸோ பேண்ட் வந்து சிம்பிளான பேண்ட். அண்ட் அதுக்கப்புறமா இதில் ஹைலைட்டு இந்த ஷால் தான். நல்ல சாஃப்டான காட்டன் மெட்டீரியலாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி டசல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் க்ரஷ்டான காட்டனாக தான் இருக்கும். ஸோ அதனால இது வந்து க்ரஷ்ட் காட்டன் மெட்டீரியலாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எஸ், இந்த மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்குது. ஃபிட்டிங்கும் நல்லா அழகாக இருக்குது. அண்ட் இந்த கான்ட்ராஸ்டிங்கான ஷாலே இதுக்கு ஒரு ஹைலைட். ஃபிட்டிங் வந்து நல்லா கரெக்டாகவே இருக்குது, ரொம்ப ஒன்றும் லூஸாக இல்லை. அண்டு நம்ம பேண்ட்டும் நல்ல ஃபுல் லென்த்தாக தான் இருக்குது. சூப்பரான ஒரு மெட்டீரியல். இந்த காஸ்ட்க்கு கண்டிப்பாக தம்ஸ் அப். இது நம்ம ஆஃபீஸ்க்கு கூட போட்டு போகலாம், காலேஜ்க்கு போட்டு போகலாம், எங்கேயாவது நம்ம சும்மா வெளியில் எங்கேயும் போகிறோம் எங்கேனாலும் போட்டு போகலாம், ரெகுலர் யூஸ் பண்ணலாம். ஒரு சூப்பர்பான மெட்டீரியல். ஸோ டெஃபினெட்லி எஸ் ஃப்ரம் மை சைட். க்ளோஸ்அப் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. வெரி பியூட்டிஃபுல் மெட்டீரியல் அண்ட் சூப்பர்பான ரொம்ப பிரிட்டியான டிசைன், ரொம்ப சட்டலாக. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலர் தான். இது வந்து ஒரு ஐஸ் ப்ளூ கலர். இதோட ரேட் வந்து அரவுண்ட் 392 வந்திருக்கு. அண்ட் சைஸ் வந்து மீடியம் சைஸ் தான். அண்ட் இதில் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ரொம்ப ட்ரெண்டிங்காகவே இருக்குது. ஐ மீன் நிறைய பேர் இது ரொம்ப ட்ரெண்டிங்காகவே இருந்தது. என்னோட ஃபீல்டில் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இதோட மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இதுவுமே சைஸ் மீடியம் தான். ஓகே, வெரி நைஸ். மீன்ஸ் இது வந்து கொஞ்சம் ரேயான் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. காட்டன் இல்லை, பட் ரேயான் மெட்டீரியல், பட் நல்ல சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ இதோட குர்த்தி, பேண்ட், அப்புறம் இது வந்து ஷால். ஸோ ஃபர்ஸ்ட் குர்த்தி பார்ப்போம். ஓகே, பேக்கேஜிங்கும் ப்ராப்பராக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட குர்த்தி வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான குர்த்தி. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து ஒரு 3/4 ஸ்லீவ் இருக்குது. அண்ட் எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு லேஸ் ஒர்க் இருக்குது. அண்ட் ஸ்லீவ்ஸ் அண்ட் இந்த பேட்டர்னுமே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
பார்டர் எதுவுமே கொடுக்கல, பார்டர் இதாக தான் இருக்கு. ஸோ எஸ், இப்போ இது கூடவே பேண்ட் வந்து சேம் பிளெயின் பேண்ட் தான், ஜஸ்ட் இதோட எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க பேண்ட். அண்ட் பேண்ட்ல வந்து பாக்கெட்ஸ் இல்லை. அண்ட் ஷால் வந்து இந்த மாதிரி, ஓகே, ஷால் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எண்டிங்கில் வந்து கொஞ்சம் ஏதாவது ஸ்டிச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் இதில் வந்து இந்த மாதிரி நூலாக இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்டிச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஷால் நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் ஏதாவது லேஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஏதாவது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அரல்ஸ் நம்மளே ஏதாவது டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்படி சைட். பிகாஸ் இங்கே கொஞ்சம் நூலாக வெளியில் வருது. ஸோ இப்போ இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுதான் செகண்ட் ட்ரெஸ். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது டு பி ஆனஸ்ட் இந்த காஸ்ட்க்கு. அண்ட் இங்கே ஒர்க்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நான் க்ளோஸ்அப் வியூ காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு சூப்பரான ஒர்க். ஃபுல் லுக், பேண்ட்டும் நல்லா ஃபுல் லென்த்தாக இருக்குது. அண்ட் ஷாலும் ரொம்ப பெரிய ஷால் தான். அண்ட் ஃபிட்டிங்கும் நல்லாவே இருக்குது. நல்லா. ஸோ ஓவராலாக நம்ம ஒரு 8 தரலாம் இதுக்கு. அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ஒன். அண்ட் எஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் இந்த குர்தா செட்காக. பிகாஸ் இது நம்ம கொஞ்சம் சவுத் இந்தியன் ஸ்டைலில் இருந்தது. அண்ட் ஆல்சோ இதோட ரேட் வந்து அரவுண்ட் 400 ஏதோ தான் இருந்தது. ஸோ சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்க்கும்போது செட்டிநாடு காட்டன் ஸ்டைலில் இருந்தது, ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன். இப்போல்லாம் நம்ம ட்ரெஸ் பீஸ் வாங்கி தைக்கிறதுக்கே தனி பட்ஜெட் ஆயிடுது, ட்ரெஸ் பீஸ் வாங்குறதுக்கு தனி பட்ஜெட் ஆயிடுது. இது எல்லாமே 400 500 தராங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது, வெரி நைஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான காட்டன் மெட்டீரியல் தான். ஸோ இதுதான் மெட்டீரியல். ஸோ ரொம்ப ப்ரிட்டியான ஒரு மெட்டீரியல். இதில் வந்து டேகும் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதுவும் சைஸ் M இந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்ட் நெக் வந்து ஸ்மாலில் தான் இருக்குது, ரொம்ப டீப் அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ட் ஸ்லீவ்ஸில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான நம்ம சவுத் இந்தியன் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதோட சைட்ஸ்லேயும் இந்த மாதிரி இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. எண்டிங்கில் கீழே பார்டர் இல்லை, சைடில் 2 சைடு அண்ட் பேக் சைடு, ட்ரெஸ்ஸோட ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடில் இந்த பார்டர்ஸ் இருக்குது. அண்ட் இது கூடவே ஒரு ப்ளூ பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க, நேவி ப்ளூ பேண்ட். ஸோ இந்த ப்ளூ பேண்ட் பிளெயினாக தான் இருக்குது, நோ பாக்கெட்ஸ், அப்புறம் பார்டரும் இல்லை, நோ பாக்கெட்ஸ், ஜஸ்ட் பிளெயின் பேண்ட். பட் இதோட ஹைலைட்டே இந்த ஷால் தான். ஸோ ஷால் நல்ல ஒரு ஓஷன் டீல் ப்ளூ கலர் மாதிரி இருக்குது, டீல் ப்ளூ. ஸோ இதுவுமே ஃபுல் 4 சைட்ஸும் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் ஷால். ஸோ இப்போ இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன். இது நம்ம ட்ரை. நெக்ஸ்ட் மெட்டீரியல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து இந்த சைட் பேண்ட்ஸில் பாக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 100% காட்டன் கேட்டால் காட்டன் இல்லை, இது வந்து மிக்ஸ்ட் மெட்டீரியல் தான். ஸோ ஓவரால் பார்த்தோன்னா இது ஒரு ஆங்கிள் லென்த் பேண்ட். அண்ட் ஃப்ரண்ட்டில் நெக்குமே ரொம்ப ஸ்மாலாக தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப டீப் அந்த மாதிரிலாம் இல்லை, ஆல்மோஸ்ட் மேலே வர தான் இருக்குது. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி அ எஸ் ஃப்ரம் மை சைட். இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு 8 தரலாம் ஃபார் திஸ் ப்ரைஸ் அண்ட் ஃபார் திஸ் மெட்டீரியல். வியூ பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்லீவ்ஸ் நல்லா 3/4 அண்ட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கிளாத். ஸோ இதுதான் இதோட க்ளோஸ்அப் வியூ. ஐ திங்க் இட்ஸ் அ எஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இந்த ஹாலில் எல்லாத்தோட லோவஸ்டான காஸ்ட் 290 rupeesக்கு இந்த ட்ரெஸ் மெட்டீரியல் இருந்தது, ஸ்டிச்டான குர்த்தி செட். ஸோ இதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் 290க்கு எப்படி கட்டுப்படி ஆகுது? ஸோ அதுதான் இப்போ பார்ப்போம். இதுவுமே சிங்கிள் கலராக தான் இருந்தது. அண்ட் ஓகே, ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பிகாஸ் 290 தான். பார்ப்போம் எப்படி இருக்கு. ஓகே, ஸோ ஒரு குர்த்தி செட், ஒரு குர்த்தி, அப்புறம் ஒரு ஷால், ஒரு பேண்ட். ஃபர்ஸ்ட் வந்து குர்த்தி பார்ப்போம், சைஸ் மீடியம். ஸோ இதுதான் குர்த்தி.
ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 4 ட்ரெஸ்ஸஸ் பார்த்துருக்கோம். ஸோ எதுலையுமே டபுள் லைனிங் கொடுக்கல, எல்லாம் சிங்கிள் லைனிங் தான். பட் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை, மேனேஜபிள் தான். ஸோ இதுதான் இந்த கூர்த்தியோட பிரிண்ட். ஸோ இந்த பிரிண்ட் வச்சு ஒரு 3/4 ஸ்லீவ்ஸ், பார்டர் இல்லை, அண்ட் நெக் வந்து ரவுண்ட் நெக், அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பட்டன் மாதிரி ஒரு குட்டியான டீட்டெயில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பிளெயின் குர்த்தி. மெட்டீரியல் சூப்பராகவே இருக்குது. கொஞ்சம் நல்ல காட்டன் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. 100% காட்டன் இல்லை, பட் ரேயான் இல்லை, இது வந்து நல்ல காட்டன் மெட்டீரியலாக தான் இருக்குது. அண்ட் இது கூடவே இப்போ பேண்ட் பார்ப்போம். ஸோ பேண்ட்டும் பிளெயினாக கொடுக்காம இந்த மாதிரி பேண்ட்டில் லைனிங்ஸாக இருக்குது. ஸோ இந்த லைனிங், அப்புறம் மேலே இலாஸ்டிக் இருக்குது, அண்ட் பாக்கெட்ஸ் இல்லை, அண்ட் ஃபுல் பேண்ட் வித் நோ பார்டர். ஓகே, அண்ட் ஷாலுக்கு வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான காட்டன் மெட்டீரியல் ஷால் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே இந்த மாதிரி டசில் தான் இருக்குது, டசில் இருக்குது கீழே. அண்ட் ரொம்ப நல்ல மெட்டீரியல் ஷால். மீன்ஸ் இந்த ரேட்டுக்கு எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. இப்போ நம்ம குயிக்காக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ட்ரெஸ். லோவஸ்ட் ப்ரைஸில் இது அவ்வளோ சூப்பராக இருக்குது. மெட்டீரியல் நல்லாவே இருக்குது, நல்லா காட்டன். அண்டு ஆங்கிள் லென்த் பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லைக் இந்த ப்ரைஸில் எப்படி தான் ப்ராஃபிட் ஆகுதுன்னு தெரில. பிகாஸ் மெட்டீரியல் நல்லாயிருக்கு, ஃபிட்டிங் நல்லாயிருக்கு, எம் சைஸ்க்கு ஃபிட்டிங் நல்லாயிருக்கு. ரொம்ப டைட்டாகவும் ரொம்ப லூஸாகவும் இல்லை, நம்ம ரெகுலராக போடுற மாதிரி இருக்குது. ஸ்லீவ்ஸ் நல்லா 3/4 கொடுத்துருக்காங்க, நெக் வந்து ரவுண்ட். ஸோ இதுதான் இதோட ஃபுல் லுக். அண்ட் இதோட க்ளோஸ்அப் வியூ வந்து ஸோ இந்த மாதிரி தான் இதுதான் இதோட க்ளோஸ்அப் வியூ. ஸோ இதுதான் இதோட க்ளோஸ்அப் வியூ. மெட்டீரியல் அண்ட் இந்த டிசைன் நல்லாவே இருக்குது. ஸோ டெஃபினெட்லி எஸ் ஃப்ரம் மை சைட். நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பிங்க் கலர் தான். இதோட ரேட் அரவுண்ட் 400 தான் இருந்தது, 390 சம்திங். அண்ட் இதில் வந்து இன்னுமே ஒரு 3 to 4 கலர் இருந்தது, ஒரு 3 to 4 கலர் இருந்தது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்கு. ஓகே, ஓ மை காட், இந்த மெட்டீரியல் எப்படி உங்களுக்கு மீன்ஸ் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவ்வளோ அழகான மெட்டீரியல், மீன்ஸ் நல்ல ஒரு காட்டனான மெட்டீரியல். இப்போ பார்க்கலாம். இதோட ஷால் நான் வரேன். ஷால், அப்புறம் இதோட பேண்ட், இதுதான் பேண்ட். அண்ட் அப்புறம் இது வந்து குர்த்தி செட். ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி அழகாக ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுவும் சில குர்த்தி வந்து ஜஸ்ட் மேலே தான் ஒர்க் இருக்கும், கீழே ஃபுல்லாகவே பிளெயினாக தான் இருக்கும். பட் இதில் அப்படி இல்லை, மேலேயும் ஒர்க் இருக்குது அண்ட் கீழே ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒர்க் இருக்குது. ஸோ ஃபுல், அதுவும் பிரிண்ட் இல்லை, இது வந்து ப்ராப்பரான த்ரெட் ஒர்க்ஸ். ஐ திங்க் ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ ப்ராப்பரான த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. மீன்ஸ் எப்படி கீழே வந்து பார்டர் எதுவுமே இல்லை, ஃபுல் குர்த்தியும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டான குர்த்தி. அண்ட் ஸ்லீவ்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு 3/4 ஸ்லீவ், அண்ட் இங்கே வந்து பார்டர். அண்ட் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்வீட் ஹார்ட் நெக் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் குர்த்தி. மெட்டீரியல் சூப்பராகவே இருக்குது. ரொம்ப இது ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட போடலாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து பேண்ட் பார்ப்போம். பேண்ட் வந்து பிளெயின் பேண்ட், இலாஸ்டிக், அப்புறம் பாக்கெட்ஸ் இருக்குது. இதில் பாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ ட்ரெஸ்ஸில் பாக்கெட்ஸே இல்லை, இந்த ட்ரெஸ்ஸில் பாக்கெட்ஸும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல பாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஒன் சைடு பாக்கெட், நம்மளுக்கு அதுவே போதும். அண்ட் பேண்ட்டில் வந்து பிளெயின் பேண்ட், எதுவுமே கொடுக்கல பார்டர் எதுவும். அண்ட் ஷால், ஓ மை காட், இந்த ஷால் பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான சாஃப்ட் ஜார்ஜெட் மெட்டீரியலில் ஷால் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 சைடுமே ஒரு பியூட்டிஃபுல்லான பார்டர். அண்ட் இந்த ஷால் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. இப்போ நம்ம குயிக்காக நம்ம இந்தியன் உமன்ஸ்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு கலர் வந்து இந்த ராணி பிங்க். ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அண்ட் மெட்டீரியலும் நல்லாவே காட்டன் மெட்டீரியல். இந்த ஷால் வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல். ஸோ ஷாலும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம பேண்ட்டும் ஆல்மோஸ்ட் ஆங்கிள் லென்த் தான். அண்ட் இதுலேயும் ஒரு இந்த மாதிரி பாக்கெட்ஸ் இருக்குது. இதோட ஃப்ரண்ட்
இதோட ஃபிட்டிங்கும் நல்லாவே இருக்குது, ரொம்ப டைட்டோ ரொம்ப லூஸோ இல்லை. ஸோ மீடியம் சைஸ்க்கு ஒரு கரெக்டான ஃபிட்டிங். அண்ட் இதோட ஃப்ரண்ட் வியூ வந்து இதுதான். இதோட ஃப்ரண்ட் வியூ ஒரு க்ளோஸ்அப் லுக். ஸோ நல்ல ஒரு பிரிண்ட், நல்ல ஒரு ஒர்க்கான இதுதான் க்ளோஸ்அப் வியூ. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஐ திங்க் இது ஒரு 10 on 10 கொடுக்கலாம். இந்த காஸ்ட்க்கு, இந்த மெட்டீரியல், இந்த ஃபிட்டிங், அப்புறம் இந்த ஒர்க் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் இட். அண்ட் இப்போ நம்ம லாஸ்ட் பீஸ் பார்ப்போம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், இந்த பிரிட்டியான பிங்க் கலர் தான், பேபி பிங்க் கலர். அண்ட் கூடவே வந்து நம்ம கொரியன் டாப்ஸும் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அப்புறம் ஷார்ட் குர்த்தி ஃப்ரம் மீஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான, இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் குர்த்தி இந்த ஹாலிடே, விச் இஸ் 512. எக்ஸ்பென்சிவ்னா 1000 2000 கூட இல்லை, ஜஸ்ட் 512 தான். அண்ட் பேக்கேஜிங்கும் நல்லாவே இருக்குது. ஸோ பேண்ட், ஷால் அண்ட் இதுதான் குர்த்தி. ஸோ இது வந்து பியூரான ரேயான் மெட்டீரியல் தான், சில்க் ரேயான் மாதிரி இருக்குது. அப்புறம் மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இப்படி ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. நல்ல வீநெக் கொடுத்து இங்கே நல்ல ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல் கிளாத்ஸ் பிளெயின் மெட்டீரியல். அண்ட் பார்டரில் மட்டும் இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்கேலப் டிசைன் பார்டர். ஸோ இதுதான் ஸ்கேலப் டிசைன் பார்டர். அண்ட் ஸ்லீவ்ஸுமே நல்ல ஸ்கேலப்பில் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3/4 ஸ்லீவ்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. லைக் 512 எப்படி, அதுவும் ஒர்க் நல்லா கொடுத்துருக்காங்க. நீ க்ளீன் ஒர்க்காக இருக்குது, எங்கேயுமே த்ரெட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, க்ளீன் ஒர்க்காக இருக்குது. மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பேண்ட் பார்ப்போம். ஸோ பேண்ட் என்கிட்ட இதே கலரில் வேற ஒரு ட்ரெஸ் இருக்குது. பட் அதில் வந்து ஷால் வந்து நல்ல ஆர்கன்ஸா மெட்டீரியலாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருக்கும். அதனால ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். பட் ரேட் வந்து அது கொஞ்சம் கூட தான். பட் அதே மாதிரி கொஞ்சம் சிமிலர் மெட்டீரியல் தான் இது. பட் இவ்வளோ கம்மி ரேட்டில் எப்படின்னு தெரியல. ஸோ இதுதான் பேண்ட். பேண்ட்டில் வந்து பாக்கெட்டும் இருக்குது. ஸோ 2 ட்ரெஸ்ஸில் பாக்கெட் இருக்குது. ஸோ இதுதான் அந்த பாக்கெட். நல்ல 1 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்ட்டுமே நல்ல சில்கான சாஃப்ட் மெட்டீரியல். பேண்ட்டில் நோ பார்டர். அப்புறம் ஷால் பார்ப்போம். ஸோ ஷாலுமே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக சீக்வென்ஸ் மாதிரி குட்டி குட்டி சீக்வென்ஸாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி பார்டர் கொடுத்து குட்டி குட்டி சீக்வென்ஸ் இன் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியான பைப்பிங் மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதோட ஷால். ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ குயிக்காக இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். மை காட், வாட் அ ப்ரீமியம் லுக். லைக் ஜஸ்ட் 500க்கு இந்த ப்ரீமியமான மெட்டீரியல், ப்ரீமியமான ஷால், ஆல்சோ ப்ரீமியமான ஒர்க். வாட் அ ப்ரீமியம் மெட்டீரியல். இந்த காஸ்ட்க்கு சூப்பராக இருக்குது. எல்லா ஃபங்க்ஷனுக்கு போடலாம், நம்ம ஆஃபீஸ்க்கு போடலாம், காலேஜஸ்க்கு போடலாம், எங்கேயாவது அவுட்டிங் போகிறோம் போடலாம், கோயிலுக்கு போகிறோம் போடலாம், எங்கே போனாலும் இந்த ட்ரெஸ் வந்து போடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஐ திங்க் 10 on 10 தருவேன் இந்த ட்ரெஸ்க்கு கூட. அவ்வளோ சூப்பராக இந்த வி நெக் அவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் இதோட க்ளோஸ்அப் வியூ. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ஷால். ஸோ டெஃபினெட்லி அ எஸ் ஃப்ரம் மை சைட். ரொம்ப சில்க் ரேயான் மெட்டீரியல் மாதிரி ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அண்ட் டெஃபினெட்லி அ எஸ் ஃப்ரம் மை சைட். 10 on 10 தான். அண்ட் இந்த ஷாலுமே நல்ல பெருசாக நல்ல சில்காக ஷைனிங்காக இருக்குது. டெஃபினெட்லி அ எஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்லீவ்ஸுமே நல்ல ஸ்கேலப் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்ட் வந்து ஆங்கர் லென்த் வித் பாக்கெட்ஸ். அண்ட் எஸ், ஸோ டெஃபினெட்லி அ எஸ் ஃப்ரம் மை சைட். ஸோ அப்படியே நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ணலான்னு காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்படி நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை.